ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அது 2 கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 2 கப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட்டு, அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா தக்காளியிலே தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மாவு தண்ணி சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால அதை தக்காளியிலே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுதுங்க. நான் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாடுச்சு. அடுத்ததாக மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த கேப்பில் இதுக்கு தேவையான சைட் டிஷ் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மாவு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். அவ்வளோதான், உருட்டியாச்சு. இதுலேருந்து ஒரு பால் எடுத்துகிட்டு இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறோம் சப்பாத்தி மாதிரி. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு தேவைப்படுற மாவு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது. அப்பப்போ ஏதாவது ஒரு பிளேட்டில் மாவு போட்டு அதை வேஸ்ட் ஆக்குறது பதிலாக இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா மீதி இருக்க மாவு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இது சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே தோசைக்கல் சூடாக இருக்குது, அதில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். தேவைப்பட்டால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 சைடும் வேக வச்சுக்க போகிறோம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். நார்மலாக எப்பயும் போல் சப்பாத்தி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம தக்காளி சேர்த்து பண்ணியிருக்கோம் அப்படின்னால அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது புளிப்பு இல்லாமல் சட்னி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளி சட்னி இல்லை தக்காளி குருமா அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை சன்னா மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.